இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரைல் ஈத்தர்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அரைல் அப்படின்னாலே நமக்கு வந்து பென்சீன் ரிங் தான். பென்சீன் ரிங் நம்ம எப்பவுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கும். அரைல் ஈத்தர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனிசோல். அனிசோல்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிடில்-கிராஃப்ட் ரியாக்ஷன். ஓகே, ஃப்ரிடில்-கிராஃப்ட் ரியாக்ஷன் அல்கைலேஷன் ஆஃப் அனிசோல். அப்ப அனிசோல்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அனிசோல் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். அனிசோல்ன்றது ஒண்ணும் கிடையாது. பென்சீன் ரிங்ல OCH இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்? அனிசோல் வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் ஈத்தர் இல்லையா? CH3 வந்து ஒரு அனிசோல் வந்து இதை நம்ம வந்து அனிசோல் அப்படின்றோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அல்கைலேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அல்கைலேஷனுக்கு வந்து ஒரு ரியேஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் குளோரைடு. அல்கைல் குளோரைடு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அன்ஹைட்ரஸ். ஓகே, அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு நமக்கு வந்து வாட்டர் வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மெத்தில் குரூப் போய் நமக்கு வந்து பென்சீனில் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ மெத்தில் குரூப் நமக்கு வந்து பென்சீனில் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அது மாதிரினா ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து அட்டாச் ஆக பாசிபிள் இருக்குது. பேரா பொசிஷன் நமக்கு வந்து அட்டாச் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா மெத்தில் குரூப் நமக்கு வந்து இங்கே இது வந்து ஆர்த்தோ பொசிஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் ரெண்டுலையுமே நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஆனால் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரா ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அனிசோல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதில் அட்டாச் ஆக வரக்கூடிய எலமெண்ட்டை, அதாவது குரூப்பை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இல்லை பேரா பொசிஷன்ல நமக்கு வந்து டைரக்ட் பண்ணி விடும். ஆனால் பேரா தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஆர்த்தோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனர் ப்ராடக்டாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஐயூபேக் நம்ம வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் அனிசோல் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணுறோம்னா இது நமக்கு வந்து சப்ஸ்டியூண்டாக இருக்கும். மெத்தில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வந்து டொலுவின் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஐயூபேக் நம்ம எழுதும்போது என்னன்னா 2 மீத்தாக்சி. ஓகே, ஸோ 2 மீத்தாக்சி டொலுவீன் அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? டொலுவீன். ஏன்னா ஈத்தாக்சி எப்பவுமே நமக்கு வந்து சப்ஸ்டியூண்டா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 மீத்தாக்சி. 4 மீத்தாக்சி டொலுவீன் அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அனிசோல்ன்றதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து டொலுவீன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன குடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அனிசோலோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறோம். அனிசோல் வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணிடுறோம். OCH வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் வந்து பண்ணோம். நைட்ரேஷன் நமக்கு என்ன ரியேஜன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து போடலனா ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்காது. அப்போ நமக்கு இதே மாதிரி தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோல வந்து NO2 குரூப் வந்து ஆட் ஆகும். பேராலையும் நமக்கு வந்து NO2 குரூப் வந்து ஆட் ஆகும். OCH3 ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கு நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஐயூபேக் நேம் கொடுக்கலாம்? இங்க வந்து நைட்ரோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டா தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க மெத்தில் இருக்கும்போது அதை நம்ம வந்து அல்கேன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அங்க அல்கேன் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்குது. இது நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டா இருக்குன்னு நம்ம வந்துட்டு டொலுவீன் வந்து நமக்கு வந்து மெயின் செயினா நம்ம கன்சிடர் பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா OCH3 நமக்கு சப்ஸ்டியூண்ட் தான். ஈத்தரும் நமக்கு சப்ஸ்டியூண்ட் தான். நைட்ரோவும் சப்ஸ்டியூண்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து அனிசோல்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இது ஐயூபேக் நம்ம என்ன கொடுக்கலாம்? 2 நைட்ரோ அனிசோல். ஓகே, இங்க நம்ம வந்து அனிசோல் வந்து யூஸ் பண்ணலாம். 2 நைட்ரோ அனிசோல். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வார்த்தை போட்டணும். இங்க நமக்கு என்ன பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? NO2 வந்து வரும். இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா 4 நைட்ரோ அனிசோல். ஓகே, 4 நைட்ரோ அனிசோல். இதான் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். எப்பவுமே பேரா ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா புரோமினேஷன். புரோமினேஷன் ஆஃப் அந்த அனிசோல் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த எத்தனாயிக் மீடியம். எத்தனோயிக் ஆசிட் மீடியம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தேர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனிசோல் வந்து எடுத்துக்கிறோம். இங்க நம்ம என்ன OCH3 அதே மாதிரி நம்ம என்ன புரோமினேஷன். புரோமினேஷனுக்கு நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா Br2 வந்து நமக்கு வந்து ஆட் பண்றோம் இல்லையா? Br2 எத்தனோயிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனோயிக் ஆசிட்னா நீங்க வந்து அதையும் நீங்க வந்து டிரா பண்ணீங்க. ஓகே, CH3COH நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா புரோமின். ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து ஆட் ஆகும். பேரா பொசிஷன் நமக்கு வந்து ஆட் ஆகும். இங்க வந்து OCH வந்து இருக்குது. பேரா பொசிஷன் நமக்கு சாரி ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து புரோமின் வந்து ஆட் ஆகும். பேரா பொசிஷன் நமக்கு வந்து ஆட் ஆகும். பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும்.
ஸோ இதான் நமக்கு வந்து என்ன இருக்கும், மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். இதுக்கு ஐயூபேக் நம்ம எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் தான் இல்லையா? அப்ப இதுக்கு பேர் வந்து 2 புரோமோ அனிசோல். ஸோ 2 புரோமோ அனிசோல். இங்க நமக்கு என்ன 4 புரோமோ அனிசோல். 4 புரோமோ அனிசோல். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்தோம்னா ஃப்ரீடில் கிராஃப்ட் அசைலேஷன் ஆஃப் த அனிசோல். அசைலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், அசைல் குளோரைடு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனிசோல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். OCH3 அனிசோல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைலேஷன். அசைலேஷன் நமக்கு என்ன பண்ணோம், அசைல் குளோரைடு CH3 C டபுள் பாண்ட் OCl. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு நமக்கு வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஃப்ரீடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷனில் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன, அசைல் குரூப் நமக்கு என்ன ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். OCH3 இங்கன்னா COCH3. இங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் நமக்கு வந்து வரும். இதுனா OCH3. இது வந்து டபுள் பாண்ட் கிடையாது. ஓகே, நமக்கு என்ன அசிட்டோகோனோன் வந்து இங்க வரும். COCH வந்து நமக்கு வந்து வரும். சரி, கரெக்ட். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டோஃபினோன். இதுக்கு மெயின் செயின் என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டோஃபினோன். கீட்டோன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நமக்கு வந்து அசிட்டோஃபினோன். அப்போ நமக்கு என்ன வரும்னா 2-மீத்தாக்சி. செகண்ட் பொசிஷன் வந்து மீத்தாக்சி வந்து இருக்குது. 2-மீத்தாக்சி அசிட்டோஃபினோன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4-மீத்தாக்சி அசிட்டோஃபினோன். 4-மீத்தாக்சி அசிட்டோஃபினோன். ஓகே, ஸோ இதான் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டயட்டிங் குரூப். அப்போ மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷன் தான் கிடைக்கும். பேரா பொசிஷன் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். இங்கே நேமிங் கொடுக்கும்போது சில டைம் நம்ம அனிசோல்னு எழுதுவோம், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது மீத்தாக்சின்னு எழுதுவோம். அப்போ எங்கே அனிசோல்னு எழுதுறோம், எங்கே மீத்தாக்சி எழுதுறோன்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க.